பிஜேபியோடு போவதும் ஒன்று, தண்ணியில்லாத காலத்தில் தலைகளை குதிக்கிறதும் ஒன்றுன்றது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவர் பிஜேபியோடு கைகோர்ப்பதால் எவ்வளோ பெரிய மைனஸ் ஏற்படும்னா, இன்றைக்கு பெருவாரியாக அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய காமன் பீப்புள் இருக்காங்கல்ல, அது யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும், சரி தனியாகவே சரி சாமி நீங்கள் அந்த பக்கம் போய் தனியாகவே இல்லைங்க, ஒன்றும் பஞ்சாயத்துலேருந்து நீங்கள் ஒதுங்கிடுவாங்க. நீங்கள் தனியாக முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி வந்ததுனால தான் உங்களுக்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் சமகாலத்தில் திமுக எதிர்க்கிறீங்க, பிஜேபி எதிர்க்கிறீங்கன்றதுனால தான் ஆதரிக்கிறோம் அப்படின்றது மக்களை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இது விஜய்க்கு தெரியாதா? இதை செஞ்சோம்னா அது சூசைட் அட்டம்ப்ட்ன்றது அவருக்கும் தெரியும். பொலிட்டிக்கல் சூசைட் அட்டம்ப்ட்டு தெரிஞ்சதுக்கு பிறகு நிச்சயமாக அது செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. நமக்கு நீங்கள் எஸ்ஓபிலாம் போட்டு ஒரு விதிமுறை கொண்டு வந்ததுக்கப்புறம் விஜய் திருப்பி போகும்பொழுது இப்போ இருக்கிறத விட அதிகம் க்ரௌடு கூடும். உங்களுக்கு அங்கே எவ்வளோ பேர் வருவாங்கன்றது இப்போவே முன்னாடியே சொல்லிட்டாங்க. எப்பா அவர் வந்தால் மாநாடுன்னு தெரியும், 10,000 சொன்னால் நீ 1,00,000 பேர் வருவான்னு முடிவு பண்ணிக்க. 1,00,000 பேர் சொன்னாக்கா அது எத்தனை லட்சம் போகணும்னு முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிடுவாங்க. 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன். சிறப்பு படையை ஆயுதங்களோட கொண்டு போயிருப்பேன். ஒரே ராத்திரியில இறக்குவேன், சுத்தி நின்றுக்குவேன். இந்திய தேசிய கொடி ஏற்றுவேன், பக்கத்துல தமிழ் தேசிய கொடியை ஏற்றுவேன். 2,80,000 தாய்நிலம் தமிழகத்தை குவிச்சு வச்சிருக்கான். திருப்படாங்க வாடாந்த கரைச்சி விட்டு அடிச்சிருந்துருவேன். ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன். மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று தைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கூட்டணி தாவேகா யாருடன் கூட்டணி வைக்க போது, யாரெல்லாம் அவங்க தலைமையை ஏத்துக்க போறாங்கன்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதுல கொஞ்சம் மாறுபாடுகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி தொடர்ந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்டிஏ அலைன்ஸுக்கு போறாரு, உறுதியாயிடுச்சு, பவன் கல்யாண் பேசிட்டாருன்ற மாதிரியான ஒரு பக்கம் ஒரு விஷயம். பவன் கல்யாண் விஜய் கிட்ட பேசிட்டாரு, அந்த மாதிரி அமித்ஷா பேசிட்டு இருக்காங்க, எடப்பாடி பேசுறாரு அப்படின்ற விஷயம். ஆனா இப்போ பார்த்தா எடப்பாடியே நான் பேசல அப்படின்ட்டாரு. நிர்மல்குமாரும் நாங்க என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்து இருக்கோம் அப்படின்றாங்க. அப்படின்னா ஒரு பக்கம் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, தாவேகா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கூட்டணி உருவாக போகுதுன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் அடிபடுது. இதுல எது உண்மை, என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்க? பிஜேபியோடு போவதும் ஒன்று, தண்ணியில்லாத காலத்தில் தலைகளை குதிக்கிறதும் ஒன்றுன்றது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவர் பிஜேபியோடு கைகோர்ப்பதால் எவ்வளோ பெரிய மைனஸ் ஏற்படும்னா, இன்றைக்கு பெருவாரியாக அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய காமன் பீப்புள் இருக்காங்கல்ல, அது யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும், சரி தனியாகவே சரி சாமி நீங்கள் அந்த பக்கம் போய் தனியாகவே இல்லைங்க, ஒன்றும் பஞ்சாயத்துலேருந்து இவங்க ஒதுங்கிடுவாங்க. ரெண்டாவது, இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் பயங்கரமாக அடி வாங்கும், விஜய் அவர்களுக்கு போகாது. மூணாவது, எதுக்கு நீங்கள் மாற்றுன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். நீங்கள் தனியாக முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி வந்ததுனால தான் உங்களுக்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் சமகாலத்தில் திமுக எதிர்க்கிறீங்க, பிஜேபி எதிர்க்கிறீங்கன்றதுனால தான் ஆதரிக்கிறோம் அப்படின்றது மக்களை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இது விஜய்க்கு தெரியாதா? நீங்கள் இதை செஞ்சோம்னா அது சூசைட் அட்டம்ப்ட்ன்றது அவருக்கும் தெரியும். பொலிட்டிக்கல் சூசைட் அட்டம்ப்ட்டு தெரிஞ்சதுக்கு பிறகு நிச்சயமாக அது செய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது விஜய் அவர்களை தக்க வைப்பதற்காக இது ஒரு விஷயம். பட் ஆனால் விஜய் தன்னையும் வளர்த்துக்கணும். ஆனால் விஜய் லாங் டேர்மில் யோசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த 5 வருஷம் இல்லாமல் அடுத்த 5 வருஷம், அதுக்கு அடுத்து நம்மளுடைய கட்சி தூங்கி எழுந்திரிச்சு கனவு கண்டு 2 மணிக்கு கட்சியை கலைச்சன்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் யோசிப்பாங்க. அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஏதோ யோசிச்சு நிலை நின்று செய்கிறத கூட செஞ்சிட முடியும். பட் ஆனால் எந்திரிச்சு ஒரு கனவுல வர விஷயத்த உடனே போயிட்டு முடிவு பண்ணி செய்யறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரைட். நைட் 2 மணிக்கு கூப்பிட்டு பொண்டாட்டி கேட்டு எழுப்பி இந்த மாதிரி எனக்கு கனவு, அப்படி ஒரு தெளிவு இருக்கு பார்த்தீங்களா? 2 மணிக்கு ஒரு கனவு அதை பக்கத்தில் அவங்க இருக்கிற ஒய்ஃபு கிட்ட கேட்டு சொன்னோன்னே அவங்களும் அதே ஸ்பாட்ல சரி அப்படின்னு இருக்காங்கன்னும் போது ஒரு தூக்கத்தில் ஸ்பாட்ல இல்லை, ஏய் நைட் 2 மணிக்கு எரிச்சு ஏதாவது பேசிட்டு இருக்காரு, என்ன வச்சு செஞ்சுட்டு பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே பொசுகின்னு காலில் போயிட்டு கட்சியை கழிச்சிட்டு அங்கே போய் சேர்ந்துட்டாரு. புரியுதுங்களா? இனிமே தான் வச்சிருந்தா என்ன, வச்சிருக்காட்டி என்னன்ற மாதிரி. ஆமாம், அது உண்மைதான். கவுண்ட் பண்ணி சொன்னதுதான். இனி வயசுக்கு வந்தா தானா வராடி தானா, அது ஒரு பக்கம். ஆனால் இவர் தன்னுடைய பொலிட்டிக்கல் கரியரை அடுத்தடுத்து நம்ம முன்பே வச்சதான். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது ஒரு கூடுதல் பலமாக இருக்காது. இங்கே எவ்வளோ பெரிய இருக்குன்றது அவருக்கும் ஒரு 5-6 ஸ்டேட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக க்ரோத் ஆகி நார்த் சைட் போகிறதெல்லான்றது அதுக்கு அடுத்த கட்டம். ஸோ இப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் எது ஆப்ஷன் ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, இந்த 5 ஸ்டேட் ரொம்ப இயல்பாக ஈஸியாக இருக்குது விஜய்க்குன்றது. அதில் கூடுதலாக ரொம்ப அதிகமாக உடனே நின்னா டக்குன்னு ஒரு ஆட்சியை டிசைட் பண்ணி அந்த ஆட்சியில் பங்குதாரராக இருக்க முடியும்னாக்கா அது கேரளாவும் பாண்டிச்சேரியும்.
ஸோ அப்போ தமிழ்நாடு ஆப்வியஸ்லி இருக்குது. அப்போ இந்த 3 இது. அப்போ இதில் எதை பிரதானமாக ராகுல் சூஸ் பண்ணுவார்ன்றதான் நம்ம பார்க்கணும். பிஜேபி பேரம் பேசுவது, கட்சியை கலைப்பது, விலைக்கு வாங்குவது, அதிகாரத்தை பயன்படுத்துவது, அவங்க சொன்ன அஜெண்டாவே நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதுலாம் இல்லை. காங்கிரஸும் ஒரு கட்சி இருக்கக்கூடாது, அதுதான் பிஜேபியோட அஜெண்டா. அப்படி இருக்கும் பொழுது இந்த லாஸ்ட் மினிட் ஆஃபர்ன்றவாங்கல்ல, அதையும் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதுக்கப்புறமேட்டு இனி பிரியங்காவை சூஸ் பண்ணி அது ஒரு 5 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து அதுக்குள்ளேயும் முடிச்சு விட்டுவாங்க. யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க, எல்லாம் அங்கிட்டு போயிடும். அப்புறம் புதுசாக யாராவது தமிழ்நாட்டில் கூட்டு போய் காங்கிரஸ்ன்னு சொல்லி வச்சுட்டு அதை உண்டு, அதுக்கப்புறம் அது உருப்பிடுமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ராகுல் விஜயை சூஸ் பண்ணுறது, விஜய் ராகுலை சூஸ் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸ். ஓகே. ஆனால் அதில் உள்ள நெருக்கடிகளும் இருக்கு இல்லையா? இப்போது ஈஸியாக ஓகே விஜய் அப்படின்னு பிக் பண்ணிட்டு அவங்களும் ராகுல் காந்தி அப்படின்னு பிக் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? சார், நீங்கள் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஸ்டாலினை கூட்டு போய் கேரளாவுக்கு போய் கம்பு சுற்றுறதா? அவன் நம்மளோட எக்ஸ்பர்ட், அவன் தெரியுமா உங்களுக்கு? ஏன் சார், இங்கேருந்து பீகார் தேர்தல், பீகாரில் நடக்கக்கூடிய இந்த ஓட்சோரிக்கு இங்கேருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போய் அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து கேரளாவில் ஜப்பானுக்கு துணை முதலமைச்சர் வந்து பேசியிருக்காரு தெரியுமில்ல. நான் ஜப்பானுக்கு துணை முதலமைச்சராக இருந்த பொழுது பேசியிருக்காரு. இவர் பீகாருக்கு போய் இவர் சொல்கிறத அவங்க கேட்டாங்க. அது கூட மைடியர் ராஜீவ் காந்தி தான் சொன்னார், அது வேற விஷயம். அதை தாண்டி இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், ஒரு இணக்கமான சூழல்ல தான் இருக்காங்க, அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு இதில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத. எந்த அண்ணன் தம்பி? பல அண்ணன் தம்பி இருக்கு. இங்க ராகுல் காந்தியும் அப்படின்றாரு. இவர் திடீர்னு அண்ணன் சொல்லிட்டு இருக்கவர் வந்து அவர் வந்து ஏன் அண்ணனை முறைச்சா நான் வருவேன்றாரு. இந்த மாதிரி பல அண்ணன் இருக்கு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள. நீங்க அண்ணனும் தம்பியும் முறைச்சிப்பீங்க, அப்புறம் அண்ணனை முறைச்சா தம்பி வருவேன்றது இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அதை பத்தி நான் பேசல. வைகோ அப்புறம் அது அப்படின்ற மாதிரி அவரு வேற உள்ள வந்திருக்கிறாரு தெரியுமா? அது இன்னைக்கு தேவ ஜெயந்தி இது பண்ணும்போது இவர் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாரு, அந்த வழியா வந்திருக்காரு அவரு, வைகோ அண்ணா வந்திருக்காரு. அந்தப்ப என்ன தம்பி இந்த பக்கம் இல்ல இப்படிதான் வந்து சரி வாங்க ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போங்க அப்படின்னு அங்க ஒரே எல்லாரும் ஜாலி ஆயிட்டாங்க. ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்காங்க. அப்படி என்ன தம்பி இந்த பக்கம்னா பேசிட்டு இருந்தாங்க சார், பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாரு. உடனே வந்தாரு, தமிழுக்காக போராடுறதுல தம்பியும் வந்து சாதாரண ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசிட்டு போயிருக்காரு. அவங்களுக்குள்ள இருந்த ஒரு தம்பி திரும்ப சொல்லுங்க, நல்லா இருக்குது. தம்பி தமிழுக்காக போராடுறதுல, தமிழர்களுக்காக போராடுறதுல தம்பி சாதாரண ஆள் இல்லைன்ற மாதிரி. சாதாரண ஆள் இல்லை, ஏகே பார்சன் பிகே பார்சனுக்கு அதெல்லாம் நானே கேட்டு மறுத்திருக்கேன் அப்படின்ட்டு. அதானே சார்? இல்லை, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருந்தது, நான் தமிழருக்கும் மதிமுகவுக்கும் ஏதோ பிரச்சனை இருந்தது. இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சு, அவர் வந்து பேசணும்னே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன பிரச்சனை கண்ணு? நான் அவன் குடும்பத்தை வந்து அவன் என் குடும்பத்தை, இது எங்களுக்குள்ள ஏண்டா இது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப கருத்தியலா 2 பேரும் மாறி ஐஸ்கிரீம் விற்கிற பார்ட்டி. நான் ஓசியில கூப்பிட்டா கூட ஒருத்தர் வர மாட்டாரா அப்படின்ட்டு அண்ணன் கூப்பிட்டு பார்த்தாரண்ணா. யார் வந்தாங்க? கூட்டணிக்கா? வேற எதுக்கு? கூட்டணிக்கு தான். என் தலைமை ஏற்றுன்னு அண்ணன் அன்னைக்கே சொல்லி பார்த்தாரு. என்னது போட்டுட்டாங்க. இல்லை சார், இப்போ அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு, இந்த கூட்டணி உறவு உறவும் இல்லை எப்படி சொல்லிட்டீங்க? இல்ல, இந்த கூட்டணி இணக்கப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த தேர்தலில் ஜெயிச்சுட்டு வராங்க தொடர்ந்து. 2021, 2024 ஜெயிச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதுக்கு 2019 அவர் தான் பிரதமர்னு முதலமைச்சர் அவர் தான் முதல்ல சொன்னாரு. ராகுல் தோற்றதற்கு காரணமே ஸ்டாலின் அவருடைய உதயநிதியோட செயல்பாடு தான்ன்றதான் அவருடைய அபிப்பிராயம். இந்த சனாதனத்தை பற்றி பேசி தேர்தல் விட்டுட்டு அதை எடுத்து அவங்க பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணி துண்டு பிரச்சாரம் கொடுத்து உதயநிதி போஸ்ட்டையும் ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்ட்டையும் வச்சு நம்ம பாத்ரூமில் ஓட்டுறது, உருவம் எரிக்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் கர்நாடகா தண்ணி மேட்டில் அதில் இவங்க போய் மூக்க நுழைச்சி அதில் ஒரு பஞ்சாயத்தாகி இவரை கூப்பிட்டு போன இடமெல்லாம் குதூகலமாக இருந்திருக்கே தவிர ஓட்டாக மாறல. அப்படி இருக்கும் பொழுது இது அந்த சைடு ஓகே. இந்த சைடு மறுபடியும் வந்து இங்கே செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல. இவருக்கு சொல்வாக்கே பெருசாக ஒன்றும் கிடையாது. தத்தக்கணத்தம் தத்திக்கணத்தம்னு அவர் பாட்டுக்கு என்ன தேவை ஆகன்னு வேறு அவர். இவரை கூப்பிட்டு போய் வச்சு என்ன செய்ய முடியும்னு ஒன்று இருக்குல்ல சார். நீங்கள் சார், பாஜகவை வலுவாக எதிர்ப்பதற்கு திமுகவா தாவேகான்னு வரும்போது அவர் திமுகவை சூஸ் பண்றதுக்கு தானே சாய்ஸஸ் ஜாஸ்தி இருக்கு. அவர் 2026 மட்டும் பார்க்க மாட்டார்ல, 2029 பார்ப்பார் இல்லையா, நாடாளுமன்ற தேர்தலையும் கணக்குல மைண்ட்ல வச்சுட்டு தானே இப்போ யோசிப்பார். உயிரோடு இருக்கணும்ல கட்சி உயிர் போட இருக்கணும்ல, அது தேவைப்படுதுல நமக்கு. அப்போது சார் நீங்கள் எப்பயுமே தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மம்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போது இவரே வந்து முதல்ல ஜெயிக்காமல் இருக்கும்போது இவரை கூட்டு போய் எங்கே நம்ம ஜெயிக்க வைக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது. விஜய்க்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராகுல் எதை சூஸ் பண்ணுவார்ன்றது இருக்குல்ல. காமனாக நம்ம யோசிக்கணும், ஒரு காமன் சென்ஸோட. நீங்களாக தான் என்ன பண்ணுவீங்க ராகுல் இடத்துல இருந்தால்? ஸ்டாலினை கூட்டு போய் அஞ்சு ஸ்டேட்டுக்கும் அவரை கூட்டு போய் நீங்கள் ஓட்டு வாங்கிடுவீங்க, அப்படித்தானே?
முதல்ல இவர் தெரியுமாங்க யாருக்காது? ஒரே ஒரு வாட்டி எந்த ஓமனே ஓணம்க்கு அப்படின்றது அதிகனத்தான மலையாளத்தில் பேசினோடனே அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. நீங்கள் அந்த மாதிரிலாம் சுலபமாக கால்குலேட் போடாதீங்க. இல்ல விஜய் அவர்கள் கேரளாவில் போயிட்டு இவங்களுக்காக பேசினா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு கான்செப்ட் அப்படின்றது. அவ்வளோ பேர் விஜய்க்காக கேரளாவில் பெரும் கூட்டம் ரெடி. கேரளா பாண்டிச்சேரி இப்போ வர எலெக்ஷனை கனெக்ட் பண்ணால் கூட ஜெயிச்சிடலாம் சார். அதில் ஓகே. ஆந்திராவும் கர்நாடகா இதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் எப்படின்னு இன்புட் பார்க்கணும். அங்கே உள்ள நடிகர்கள்ட்ட யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்து பேசி டைப் வச்சு, அதாவது இந்த பக்கம் விஜய் இங்கிருந்து போய் ஒரு சப்போர்ட்டுக்கு அங்கே பேசினா அங்கே உள்ள நடிகரோட சரி காங்கிரஸ்லாம் ஒரு அலைன்ஸ் வச்சாக்கா ஒரு 5 ஸ்டேட்டில் வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது புதுச்சேரியில் பிஜேபியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லார்டி மார்ட்டினுடைய மகன் வந்து அவர் தான் சிஎம் வேட்பாளர்னு சொல்லிட்டு இப்போ அங்கே அவரை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஏற்கனவே இருந்த முன்னாள் 2 முதலமைச்சர் இருக்காங்க. இப்போ கரண்ட் முதலமைச்சர் ரங்கசாமியாக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், காங்கிரஸுடைய முதலமைச்சர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு தலைவலி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா இங்கே பணத்தை வைத்துக்கொண்டு திடீர்னு உள்ளே வந்து சிஎம் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதை அந்த 2 பேர் விரும்பலை. பட் ரங்கசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் இருக்கக்கூடிய இணக்கம், பாண்டிச்சேரியில் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, பாண்டிச்சேரியில் என்ன வேறு மொழியாக பேசுகிறேன், நம்ம ஊருக்கார் தானே. அதனால் உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த ஒரு பாண்டிங் கனெக்ஷனில் வரும்போது ஈஸியாக வந்து அது வந்துடும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ராகுல் விஜய் சூஸ் பண்ணுவார். வேறு யார் வருவான்றது அது இனிமேட்டு தான் தெரியும். இந்த ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து யார் யார் வருவாங்க. ஒரு பெரிய ஒருவேளை ராகுல் காந்தி தாவேக்கா அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் தாவேக்கான்ற ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அதற்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இப்போ இணைஞ்சிருக்கக்கூடிய டிடிவி, செங்கோட்டையன், ஓபிஎஸ் மாதிரியான ஒரு பெரிய டீம் கூட உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? பெரிய டீம்ட்டு அப்புறம் ஓபிஎஸ்ன்றீங்க என்ன? மும்மூர்த்திகள் சார் அது சேர்ந்துருக்காங்க, புது சக்தி. அது ஆம்லா பவரா? இல்லை புது சக்தினா அந்த சக்தி நான் சொன்னது அரசியல் சக்திகள் ஒன்று கூடி இருக்குன்னு சொன்னேன். டிடிவி சொன்னீங்கன்னா ஓகே. திடீர்னு வந்து ஓபிஎஸ், செங்ஸ், டிடிவி எல்லாரும் சேர்ந்துருக்காங்க சார். இல்லை ஓபிஎஸ் அவரை நீங்கள் சொல்கிறது எனக்கு என்னமோ அது பெருசாக தெரியல. பட் டிடிவி அவர் வந்தால் ஒரு கூடுதல் பலம். அப்புறம் ஐஜேகே எனக்கு தெரிஞ்சு வந்துடுவாங்க விஜயின் பக்கம். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஐஜேகே வந்துடும். ஐஜேகே நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதிய தமிழகம் சொல்ல முடியாது, அங்கிட்டான்னு சொல்லி 2 பக்கமும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அன்புமணியா ராமதாஸா அந்த ஒரு இதில் வந்து பாதி ஒருத்தர் வந்து விஜய் சூஸ் பண்ணுறாரு மகன், தந்தை வந்து அந்த பக்கம் சூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. காங்கிரஸ் ஒருவேளை திமுகலேருந்து ஒருவேளை உடைந்தால் அப்போ விசிகாவும் இடதுசாரிகளும் என்ன முடிவெடுப்பாங்க? விசிகா எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து உள்ளனையா தான். அங்கே வந்து அவர் இந்த பக்கம் வந்து விஜயோடு வந்து கை கோர்த்து நிற்பதற்கு எனக்கு தெரிஞ்ச பெரிய பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும், காங்கிரஸ் வெளியில் வருது, அது விஜயோட அலைன்ஸ் வைக்கிதுன்னொடனே அது எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தடுத்து சார் ஒன்றும் இல்லை, காங்கிரஸு, விஜய், டிடிவி இவங்க 3 பேர் சேர்ந்தாங்களே வச்சுங்களேன், ஒரு பெரிய ஒரு ஜர்க்கு ஏற்படும். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் புதிய தமிழகம் கட்சி இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் கூட அடிஷ்னல் வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா இதில் 2 விதமாக பார்க்கப்படுது. ஒன்று எலெக்ஷனுக்கு இந்த ஃபண்ட் சோர்ஸ் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இப்போ புதிய தமிழகம்லாம் உள்ளே வந்தாக்கா அவங்கள்ட்ட இருக்குது. அது ஒன்று. களத்தில் வந்து ஏற்கனவே அனுபவம் பெற்று டிடிவி வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் ரொம்ப நிதானமாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு விஷயம். பட் சசிகலா எந்த பக்கம் அப்படின்றது அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக கேட்டாங்க. மனதளவில் எங்களோடு தான் இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு டிடிவி. சசிகலா அதிமுகவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வந்தப்போ இல்லை அவங்க எங்களோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டிடிவி வந்து. பட் ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சசிகலா சில இன்புட்ஸ் கொடுப்பாங்க விஜய்க்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜெயலலிதாவோடு தொடர்ச்சியாக பயணப்பட்டவர்கள், அவங்களுக்கு தேவை திமுகவை வீழ்த்தணும். அதே மாதிரி அவர் எடப்பாடியோடு எந்த அளவுக்கு இணக்கமாக அவங்க போவாங்களா அப்படின்றது அது ஒரு சிக்கல். ஏன்னா இப்போ உங்களுக்கு செங்கோட்டையனாக இருக்கட்டும், டிடிவி, ஓபிஎஸ் எல்லாமே சசிகலாவின் பக்கம் நிற்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அந்த பக்கம் நிற்கிறாங்க அப்படின்போது அது ஒன்று. பட் ஆனால் இந்த அலையன்ஸை ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் பண்ண பிஜேபி விட்டுருமா? காங்கிரஸை நீங்கள் விட்டுருவீங்க, உங்களால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஆனால் மிச்ச ஆட்கள் வந்து இங்கே உள்ளே வருவதை அவர்கள் எளிதில் விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியா? அது பண பேரம் பேசலாம், இல்லை அதிகாரத்தை பயன்படுத்தலாம்ன்ற அந்த அதிக வாய்ப்பு இருக்குன்னும் பொழுது அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க பக்கம்தான் ஒரு பெரிய நம்பரை இழுக்க பார்ப்பாங்க. ஸோ பட் ஆனால் அது இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க எவ்வளோ இழுத்தாலும் இல்லை வேண்டாம் விஜய் கூட போகலான்றதே விஜயோட அடுத்த கட்ட பயணத்தில் தான் முடிவாகும். இப்போ நீங்கள் எஸ்ஓபிலாம் போட்டு ஒரு விதிமுறை கொண்டு வந்ததுக்கப்புறம் விஜய் திருப்பி போகும்பொழுது இப்போ இருக்கிறத விட அதிக க்ரௌடு கூடும்.
உங்களுக்கு வந்து அங்கே வந்து எவ்வளோ பேர் வருவாங்கன்றது இப்போவே முன்னாடியே சொல்லிட்டாங்க. எப்பா அவர் வந்தால் மாநாடுன்னு தெரியும், 10,000 சொன்னால் நீ 1,00,000 பேர் வருவான்னு முடிவு பண்ணிக்க, 1,00,000 பேர் சொன்னாக்கா அது எத்தனை லட்சம் போகணும்னு முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க அடுத்த இன்புட்டு, அப்புறம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அந்த தேர்தல் நெருக்கத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் அது நடக்கும் பொழுது நிச்சயமாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, திமுக நிச்சயமாக அது வந்து மறுபடியும் ஜெயிக்கிறது, எளிதாக ஜெயிக்கிறது இல்லை, ஜெயிக்கிறதுன்றதே அது வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த முறை. ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப கடுமையாக இங்கே 3 பேர் போட்டி போட்டுட்ருப்பாங்க. 3 பேரா? அதிமுக, பாஜக, அது ஒரு திமுக கூட்டணி, விஜய், அது ஒரு கூட்டணி, சீமான் அண்ணன் 4வது. ஏன்னா நீங்கள் திடீர்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு உங்களை சேர்த்துக்கணும். அவர் தொடர்ந்து கட்சியில் இருந்து களத்தில் இருந்து தேர்தலில் நிற்கிறாரு, அவரை சேர்த்துக்க மாட்டீங்களா? யாருமே சேர்த்துக்கலையே. அவரு போகலை, யாரும் சேர்த்துக்கல, இல்லை அவரு போகலை, எந்த கூட்டணிக்கும் அவரு போகலை. அப்படி பேசுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். அவரு யார் கூடயும் கூட்டணிக்கு போகலை. அவர் போகல, நீங்கள் பார்க்கல? எங்கே போனார் அவர்? கூட்டணிக்கு போனது நீங்கள் பார்க்கல? எந்த கூட்டணிக்கும் அவர் போலையே. இலை மலர்ந்தார் ஈழம் மலரும், அது வந்து சப்போர்ட் மட்டும்தான். அது வந்து அவர் அதில் வந்து ஒரு இதெல்லாம் வாங்கலையே, தேர்தலில் சீட்டெல்லாம் வச்சு நிற்கலையே அவர். அண்ணனை முறைச்சா நான் அடிப்பேன்றதெல்லாம் அது பாசம், பிரதர் பாசம். அதுக்கு என்ன பண்ணுறது? ஓகே. கருத்தியல் ரீதியாக அண்ணன் சீமான் பேசக்கூடியதற்கு எதிர்கருத்து இப்போ ஒரு கூட்டத்தில் வச்சு நான் பார்த்தீங்களா, அப்படியே ஃப்ரேமு எப்பா ஜூம் பண்ணுறான் நான் இல்லை, இவர் அண்ணன் பதறாரு, விட்டு அடிச்சு இன்னும் 4 வாரத்தை ஏதாவது அசிங்கமாக பேசிட போகிறான் பார்த்தீங்களா இல்லையா? எதை வச்சு அண்ணன் சீமான் மீது ஒரு பெரிய ஒரு மக்கள் ஈர்ப்பு இருக்கும் நம்புறீங்க நீங்கள்? தனித்தே நிற்கிறார், எந்த தேர்தலிலும் திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்ற ஒரு தனித்தே நிற்கிறதுன்றது அவருக்கான ஒரு ஸ்பெஷலாக பார்க்குறாங்க. 2வது தமிழ் பற்றி அந்த தமிழ் தேசியம் வந்து அவர் தான் பேசுகிறாரு. அதன் காரணத்தினால கச்சத்தீவை மீட்டுருவார், அப்படி தானே? கச்சத்தீவை வாய்ப்பு இருக்குது சார். இப்போ வைகோ அவர்களோட இப்போ ஒரு இணக்கமாக போயிட்டாரு, இப்போ பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி பார்க்காதீங்க சார். ஏன் அப்படி பார்க்குறீங்க? வைகோவோட இணக்கமாக போயிட்டாரா சார்? வைகோ அவரு இப்போ இதுவாக பேசியிருக்காங்க, இப்போ பேசலாம்ல, இதை பற்றி கச்சத்தீவை மீட்கிறத பற்றி இப்போ பேசலாம், பேசி திமுக கிட்ட சொல்லி எப்படியாவது மீட்டுருங்கன்னு சொல்லலாம்ல. ஓ, அது என்ன நீ உங்கள் வீட்டில் வச்சிருக்க மீன் நினச்சிக்கலாம், நினச்சோன்னு எடுத்து மீட்டுறதுக்கு. அவர் ஏற்கனவே எவ்வளோ அறிவுபூர்வமாக பேசியிருக்காருன்னு ஒரு பழைய தகவல் ஒன்று இருக்குது, காட்டுவா? அவரை கொடுத்தே பேசியிருக்காரு. வச்சிருப்பீங்களே? ஆமாம், நான் எதையும் வச்சிருக்கிறது இல்லை, வீடியோ சொன்னேன். மீட்கிறது இப்படியா மீட்கிறது? சீமா எப்படி மீட்பான்? எப்படி மீட்பேன்? 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன். சிறப்பு படையை ஆயுதங்களோட கொண்டு போயிருப்பேன், ஒரே ராத்திரியில இறக்குவேன், சுத்தி நின்றுக்குவேன். இந்திய தேசிய கொடி ஏத்துவேன், பக்கத்துல தமிழ் தேசிய கொடியும் ஏத்துவேன். 2,80,000 ராணுவ வீரர்களை என் தாய் நிலம் தமிழகத்துல குவிச்சு வச்சிருக்கான். திருப்படாங்க வாடாந்த கலச்சு விட்டு அடிச்சிருந்துருவேன். ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன். மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. அதிபரை பைத்தியகார மாதிரி பேசலான்னு ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்காங்க. அப்பா, இங்கே பெண்மணியின் குரல் கேட்டு எவ்வளோ காலம் ஆயிடுச்சுல. அரசியல் களத்தில் அவர் மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. ஏன்னா ஆதரிக்கிறோமோ எதிர்க்கிறோமோன்றதை விட்டுட்டு ஒரு சரியான ஒரு சேலஞ்சிங் ரோல் அவங்க ப்ளே பண்ணாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தானே பல அக்கப்புறம் நம்ம பார்த்தோம் இல்லை? அது வரைக்கும் அது வாட்டுக்கு கொஞ்சம் 234 தொகுதியில் தனித்தே போட்டிடுவேன்னு சொன்னார். இப்போ எப்படி மீட்டு வரான்? சொன்னாரே சார், கேட்கலையா? அப்படி மீட்க முடியாது சார். அவர் ஏதோ அப்படி பேசியிருந்தார், ஆவேசமாக நீ பேசியிருந்தார். பட் இப்போ நான் தான் சொல்கிறேனே, இப்போ எல்லாத்தையும் அதுக்கு மேலே உங்கள் கையில் அதிகாரம் வரணும்ல. அதுதான் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த நிலம் மட்டும் என்கிட்ட சிக்கிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆனால் சிக்க விட மாட்டேங்கிறீங்களே. ரியல் எஸ்டேட் அதிபர் மாதிரியே பேசுனா நிலத்தெல்லாம் கொடுக்க முடியாது சார், வாய்ப்பு இல்லை. அண்ணனுக்கு வந்து அப்போது மும்முனை தான். அண்ணன் வந்து வழக்கம் போல் வந்து ஒரு வேட்பாளரை போடலாம், போட்டிருக்கேன்னு சொல்லி அவங்கள கூட்டு போய் நிப்பாட்டலாம். அது மூலம் அது அவர் விருப்பம், அவர் கட்சி, நம்ம அதை பற்றி சொல்லிக்கிட்டு நீங்கள் மும்முனை போட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெப்பனாக போகும். பணம் பயங்கரமாக விளையாடும். அதிமுக பிஜேபி அவங்க சொன்னது என்னன்னாக்கா, ஃபண்ட் சோர்ஸ் நான் பார்த்துக்கிறேன், கிரவுண்ட் ஒர்க்கு நீ பார்த்துக்க. அதிமுக ஏன்னா இப்போ அமித்ஷா அவர்களும் இன்னைக்கு காலையில் ஒரு பேட்டி நியூஸ் 18 கொடுத்துருக்கும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் விஜயோடு கூட்டணிக்கு பேசிகிட்டு இருக்கீங்களான்னு கேட்கும்போது, நாங்கள் என்டிஏவை விரிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கோம்.
விரிங்க. அதிமுகவோடு அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல. அப்போ நீங்க விஜயோட பேசலன்றத மறுக்கல அப்படின்னோட அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, இல்ல நான் விஜயோட பேசணும்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அவர் இன்னொரு கமலஹாசனும் நம்ம ஒன்று கேட்டா அவர் ஒன்று சொல்ல, ஏய் பேசுனியா பேசலையானா கரெக்டாக பேச சொன்னோம்ல, இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை. ஆனால் நான் சொன்னதான், அமித்ஷாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, அது நிறைவேறாது. இல்ல அவரும் அதான் சொல்றாரு, எல்லாருமே பேசுவாங்க கூட்டணிக்காக, நாங்களும் பேசுவோம், காங்கிரஸ் எல்லாருமே பேசதான் செய்வோம், இதெல்லாம் இயல்பான விஷயம் தான் அப்படின்ற என்ன பேசினாலும் அவர் கவனிக்க மாட்டுறாரு. அதானே சார். நீங்கள் இவங்க அமித்ஷா அவர்கள் தரப்பில் சொன்னது ஃபண்ட் சோர்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம், கிரவுண்ட் ஒர்க் நீங்கள் பார்த்துக்க ஏடிஎம் கேட்டு. திமுகவுக்கு யாரும் ஃபண்ட் சோர்ஸ் பண்ண வேண்டாம். அடேங்கப்பா, அது ஒவ்வொரு கவுன்சிலர் முதல் கொண்டு எத்தனை கோடி கணக்கில் அவனை சம்பாதிக்க வச்சு விட்டுருக்காங்க. நம்மளுது இந்த முறை அவர்கள் தீர்க்கமாக ஒரு பக்கம் இறங்கி, ஏன்னா இது ஜெயிச்சுட்டு அப்படியே ஜெயிச்சிட்டாங்கன்னா, அவருடைய கணிப்பு ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்படியே ஆட்சியை உதயநிதி கையில் கொடுத்துட்டு இவர் முதலமைச்சர் அவர் ஆக்கிட்டு இவர் அப்படியே ஒரு கௌரவ தலைவர் மாதிரி இருக்கிறது தான் அவருடைய பிளான். ஏன்னா அசஃப்னா வந்த தகவல் அந்த மாதிரி தான் வச்சுங்களேன். அப்படி இருக்கும்பொழுது இந்த பக்கம் விஜய்கிட்ட வழக்கம் போல் பணம் கொடுக்காம க்ரௌடு வருது. இவங்க பணம் கொடுக்க தேவையில்லை. ஒரு வலுவான ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இன்னும் விஜய் மீது ஏற்கனவே இருக்க நம்பிக்கை இன்னும் கூடுதலாக ரெட்டிப்பு ஆயிரும். ரெட்டிப்பாயிட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க பொழுது மக்கள் இந்த பக்கம் ஓட்டு போடுவாங்க. இதை தடுப்பதற்கு என்ன வழி? இவங்க பணம் கொடுக்குறது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த லாஸ்ட் மினிட்ல நடக்கக்கூடிய இந்த குளறுபடி, அப்புறம் மத்திய அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி யாரையெல்லாம் முடக்குது, யார் மேலே வழக்கு போட்டு அந்த நேரத்துக்குள்ளே தூக்கிறதுக்கான வேலை பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு இடைஞ்சில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது இவர்களை யாருக்கு சேலஞ்சிங்காக இருக்குது? டிவிக்கே தான். இவங்களை எப்படி முடக்கணும், எத்தனை மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்த்த ஒரு சுவாரஸ்யம் நிச்சயமாக அந்த காலத்தில் பரபரன்னு இருக்கும். நம்ம தான் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ஏன்னா இந்த அக்கப்பொருளாம் நம்ம பார்த்துட்டு இதுக்கு இடையில அண்ணன் பேசுறதையும் கேட்டுட்டு சரி வாழணும், பார்ப்போம். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நல்லா மக்கள் நினைச்சா பாவமா இல்லை, பாவமாக தான் இருக்குது. அது என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.